ஓகே ஃபைன். சோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கு இதுவரை? ஸ்ப்ரிங் கோர் பார்த்துட்டோம், கிரியேட், ரீட், பார்த்தா நான் புரியல. குட். JPA விக்னேஷ் ஆக்சுவலா இதுதான் ஓடிட்டு இருந்த வேற என்னங்க? இல்ல இல்ல அது வெளியில சவுண்டுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சவுண்ட் சோ நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இங்க கொடுத்துருக்கீங்களா, ஐடி எல்லாம் போட்டிருக்கீங்களா? ஜெனரேட்டட் வேல்யூ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? அப்ப நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும் போதே ஜெனரேட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு இங்க இருக்க ஃபீல்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, அந்த ஓல்டு ஒன்னே அப்டேட் பண்றதுக்கு அதிகமா டைம் இல்ல. புரியுதா? பாத்துக்கலாம். ஓகே. சோ லாஸ்டா நம்ம என்ன ஃபைண்ட் பை ஐடி எப்படியா இதுக்கு அப்டேட் சொல்லணுமா? இப்ப அப்ப எதை வச்சு அப்டேட் பண்றோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட தான் அப்டேட் பண்ணும். எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, ஐடி இருக்கு, நேம் இருக்கு, இமெயில் இருக்கு. இப்போ இத தான் நம்ம அப்டேட் பண்ணணும். கரெக்ட்டா? இப்போ இத அப்டேட் பண்ணோம் அப்படிங்கறப்போ void update யார் அப்டேட் பண்ணோம்? இந்த கிளாஸுக்குள்ள தான் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லா ஃபீல்டையும் சேவ் நம்பர் 1 ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் அப்டேட்ல போயிட்டு இப்போ ஸ்டூடண்ட் ஃபர்ஸ்ட் நேம் மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்டேட் ஆகும் அந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும்.
அப்ப எனக்கு என்ன பண்ணும், அந்த ஸ்டூடெண்ட் என்டையர் ஆப்ஜெக்ட் நீங்க இன்புட்டா கொடுத்துருங்க, பேராமீட்டரா பாஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்போம். இந்த இம்ப்ளிமெண்ட்ல நம்ம என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா, அப்டேட் பப்ளிக் வாய்ட் அப்டேட் ஸ்டூடெண்ட் த ஸ்டூடெண்ட். கரெக்டா? இப்போ இதுல என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்டேட் பண்றதுக்கு merge. கரெக்டா? அப்போ merge யாரு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ல என்ன இருக்கு, ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், இமெயில் இருக்கு. இப்ப த ஸ்டூடெண்ட்ல இருக்கும். அப்ப நம்ம யார்கிட்ட சொல்றோம்னா, டிஏஓ கிட்ட merge பண்ண அப்படின்னு சொன்னோம்னா, உள்ள போயிட்டு என்ன பண்றது, இப்ப நம்ம ஒரு ஐடியா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நேம் நான் மாத்தணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம்ல ஏதோ சேஞ்சஸ் பண்ணிருப்பேன். அந்த டேட்டாவை எடுத்துட்டு எங்க போறாருன்னு அர்த்தம். அப்ப இந்த என்டிட்டி மேனேஜர் மூலமா தான் இது நடக்கும்னு சொல்லிட்டேன். கரெக்டா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இடத்துல ஜஸ்ட் அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒரு மெத்தட. சரி, ஒரு இடத்துல போதும். சரியா? நமக்கு இங்க என்ன காட்டும் அப்படின்னா, ஜஸ்ட் இதுல ஒரு மெத்தட கிரியேட், இந்த மெத்தட் அவ்வளவுதான். இங்க இருக்கு பாத்தீங்க இல்லையா, இததான் நம்ம எழுதிருப்போம். சரியா? இங்க என்ன மெத்தடுக்கு பேர் வச்சிருக்கோமோ இந்த மெத்தட ஜஸ்ட் சிம்பிளா கரெக்டா ஃபர்ஸ்ட் இங்க எழுதிட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மெத்தட்னா அதுவே நமக்கு மெத்தட கிரியேட் பண்ணி கொடுத்துரும். கொடுக்குறோம்னா இந்த ஸ்டூடெண்ட் ஏவுல தான் நமக்கு என்ன இருக்கிறது அப்படிதானா? அப்ப இது என்ன பண்றாரு, இந்த டிஓ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சிருக்கோம். அது என்டிட்டி மேனேஜர் கூட போய் மெர்ஜ் பண்ண அந்த லாஜிக் அவர் பார்த்துப்பாரு. புரியுதா? அப்ப நம்ம இப்போ நம்ம டேட்டா கொடுக்கணும் இல்லையா, யாரை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்புட் கொடுக்கணும் இல்லையா, அதான் நம்ம என்ன பண்றோம்னா இங்க எழுதக்கூடிய ஒரு மெத்தடுக்குள்ள இன்புட். அப்ப இந்த ஸ்டூடெண்ட் ஏவுக்குள்ள என்ன இருக்கும்னா, அப்டேட் அப்படிங்கிற மெத்தட் இப்ப இதுக்குள்ள இருக்கும். கிளியரா? பண்றேன்னா ஸ்டூடெண்ட் ஏஓ. கிளியரா? இத கொடுத்ததுக்கு அப்புறமா சரியா, ஐடி நம்பரை கொடுத்து இந்த ஐடியில கண்டுபிடிக்க போறோம். போ எஸ் போடுற ஒரு ஆட்ரிபியூட் தான் ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல நான் ஏன் டூன் கொடுத்திருக்கேன் பண்ண மாட்டா. இப்ப ஆஃப்ல கைஸ் ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. ஓகே ஃபைன். இப்போ புரியுதா? இதான் கிரெட் ஆபரேஷன்ஸ். இதுக்கு பேர் என்னது? கிரெட் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம செய்யணும். புரியுதா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் இதுல வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம முன்னாடி என்ன பண்ணி வச்சிருந்தோம், இப்படி நேம் கொடுத்து ஆல்ரெடி டேட்டாபேஸ்ல என்ன போட்டு வச்சிருந்தோம், கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி தானே வச்சிருந்தோம். கரெக்டா? நம்மளாதான் என்ன பண்ணோம், எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். டேபிளே நான் டிராப் பண்றேன். டிராப் நவ் அப்படின்னா டெலிட் ஆயிரும். நீ பாத்தீங்கன்னா டேபிள்ல இப்ப யூசர் மட்டும் தான் இருக்கு, ஸ்டூடெண்ட்ங்கிறது இல்ல. டெலிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கமெண்ட் மூலமா அது கிரியேட் ஆகணும் டேபிள். சூப்பரா? சரி, ஓகே. இப்ப அதுக்கு என்ன பண்றது?
என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ஒரு டேபிள் வச்சிருந்தோம் இல்லையா ஸ்டூடெண்ட், இதை என்ன பண்றேன்னா நான் டெலீட் பண்ணிட்டேன். JPA Hibernate provide option to automatically create our database table based on JPA code with Hibernate annotation. JPA Hibernate annotation. அதுக்கு spring.jpa.hibernate DDL auto அப்படின்னு கொடுத்தா போதும். இது ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு, எஸ். இப்ப நம்ம டேபிள் என்கிட்ட இல்ல, புரியுதா? இப்ப இந்த இடத்துல டேபிள் இல்ல, யூசர் மட்டும்தான் இருக்கு, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் இல்ல. போது எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா டேபிள் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இங்க பார்க்கலாமா? வந்துச்சா? ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் வந்துருச்சு, ஐடி, இமெயில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எடுத்து வந்துருச்சா? அதுவே ரேண்டமா எடுத்து வந்துருக்கு பாருங்க, புரியுதா? நம்ம இப்படி ஒரு கமெண்ட் கொடுத்தாலே போதும், ஒரு ப்ராப்பர்ட்டி spring dot jpa dot hibernate tdl auto create கிரியேட்னு கொடுத்தா கிரியேட் ஆகுது. இப்ப நல்லா கவனிங்களேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப வேல்யூ வேணா இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணலாம்? கிரியேட் பண்ணிக்கலாமா? நம்ம இந்த இடத்துல என்ன இருக்கு, கிரியேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் ஸ்டூடெண்ட்க்கு எங்க இருக்கு, இப்ப என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த டேபிள்ல போயிட்டு இது இன்சர்ட் ஆகும், கரெக்டா? இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்ன ஆகுதுன்னு பாப்போமே. ஃபர்ஸ்ட் திங் என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, பாத்துக்கலாம், சரியா? வெரி குட். ஓகே, வந்துச்சா? சரி, ஓகே. இப்போ ஒரு டைம் நான் ரன் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாப்போம். அதே முத்துக்குமார், அதே ஐடி, அதே முத்துக்குமார் தான் இருக்கு. ஏன் 2க்கு போல? அது போயிருக்கணுமே. இப்போ ரன் ஆச்சு. நான் ரெண்டு போன டைம் நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா 2 டைம்ஸ் ரன் பண்ணா ஐடி நம்பர் 2 வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இப்போ இதையா வர மாட்டேங்குது, என்ன போங்க நம்மளை போட்டு இந்த பாடுபடுத்துது, அப்படிதான் இல்லையா? கரெக்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு தெரியுமா? கிரியேட் நம்ம கொடுத்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டில. அப்போ நமக்கு என்ன நடக்கு அப்படின்னா, ஒன்ஸ் when you run your app, will drop tables can create them based on JPA Hibernate annotations in your Java code. என்ன நடக்குதான்? டிராப் ஆயிட்டு தான் அதுக்கப்புறம் ரன் ஆகுது. டிராப் ஆகி நமக்கு வருது, புரியுதா? அப்ப இப்படி வரக்கூடாது சார், ஏன்னா இப்படி வர இல்லையா? அப்ப இது வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இன்னொன்னு படிக்க போறோம். இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான் சிண்டெக்ஸ், ஸ்பிரிங் ஜேபிஏ டாட் ஹைபர்நெட் டிடிஎல் ஆட்டோ. இப்ப இங்க என்ன இருக்கு? ஆட்டோ. இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? எஸ், கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணி வச்சிருந்தோம்? ஆட்டோ. இதான் கமெண்ட், பேசிக் கமெண்ட், புரியுதா? இது ப்ராப்பர்ட்டியோட பேரு. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள வேல்யூ நம்ம என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். இப்ப கிரியேட்னா ஒன்லி கிரியேட் ஆகும், புரியுதா? அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா அப்டேட் கொடுக்கலாம், சரியா? அப்டேட் கொடுக்கலாம். ஏன்னா டெலீட் கொடுத்தனா எல்லாமே டெலீட் ஆயிரும், அதனால இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, புரியுதா? இப்ப நான் அப்டேட் பண்றேன்னு என்ன சொல்றாங்க தெரியுமா? if you want to create table once and keep the data use. இப்ப நம்ம அப்டேட் பண்ணி பாப்போமா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்றாங்க பாப்போம். இங்க நோட்ல ஒன்னு போட்டிருப்பேன், when database tables are dropped ஆச்சுன்னா all data is, எல்லாம் லாஸ்ட்ல தான் போகும். லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா முடியாது, புரியுதா? அதனால இதை என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். இப்ப அப்டேட் இங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதா? இப்ப நான் அப்டேட் கொடுக்குறேன். இப்ப அப்டேட் கொடுத்தா என்ன நடக்கணும்?
இப்போ ரீரன் பண்ண போறோம். இப்போ ரீரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. 1muthu@gmail.com something like that. ஜஸ்ட் இப்போ நம்ம இதை ரன் பண்ணிட்டோம். இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டாங்க. கிளியர்? என்ன நடக்குது? இப்போ ஒரு டைம் ரன் பண்றேன். புரியுதா? கிரியேட் பண்ணும்போது என்னாச்சுன்னு தெரிஞ்சா டிராப் ஆகி நமக்கு என்ன பண்ணிட்டே வரும், புதுசாயிட்டே கிரியேட் ஆகிட்டே வரும். கிளியரா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அப்டேட்னு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டா அப்படியே தான் இருக்கும். புதுசா நம்ம என்ன பண்றோமோ அது அப்டேட் ஆகும். கிளியரா? ஸோ இதுக்காக யூஸ் பண்றது தான் இது. இதுக்கு ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருந்தேன். அந்த இமேஜ் எங்க இதுல போட்டிருந்தானே, திஸ் ஒன். இப்ப இங்க பாருங்களேன், இப்படிதாங்க ஒர்க் ஆகுது. கோட் இருக்கு, JPA ஹைப்பர்நெட், அதான் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். இந்த JPA ஹைப்பர்நெட் தான் என்ன தெரியுமா, அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில spring.jpa.hypernet DDL auto update இப்படி ஒரு கமெண்ட். இப்படி இது என்ன பண்றாங்கன்னா SQL போயிட்டு SQL மூலமா நமக்கு என்ன பண்ணுது, டேட்டாபேஸ். இந்த இதுதான் யாரு கூட பேசுவாருன்னா SQL கூட. புரியுதா? இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுதுன்னா டேட்டாபேஸ்ல போயிட்டு அதுக்கான ஒர்க்கை பண்ணுது. கிளியரா? சோ இந்த JPA ஹைப்பர்நெட் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இதை பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, வார்னிங், don't do this on production databases. இதையும் சொல்லிட்டு இதை இப்படி பண்ணவும் கூடாது. கரெக்டா? தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. Drop your production data, all data is deleted. Instead of production you should have DBAs run SQL. இது என்னது ஒண்ணுமே புரியல. ஏதோ ப்ரொடக்ஷன்ங்கிறது என்ன அர்த்தம்னா ரியல் டைம்ல நிறைய இது இருக்கும், லாகின் இருக்கும். ப்ரொடக்ஷன் டேட்டாஸ், ப்ரொடக்ஷன் டீம்னு ஒன்று இருப்பாங்க, அதுக்கப்புறம் டெவ் டீம்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? நம்ம எல்லாம் டெவலப் பண்ணி தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க. அப்போ ஆல்ரெடி எல்லாமே டெவலப் பண்ண கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் தான் ப்ரொடக்ஷனுக்கு போகும். இப்ப ரெடி ஆக போகுது அந்த மாதிரி மீனிங். அப்படி போகும்போது நீங்க இந்த அப்டேட் டெலிட் கீட்லாம் போட்டீங்கன்னா எல்லா டேட்டாவும் டோட்டலா லாஸ்ட் ஆயிரம். நம்மள என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு அங்க ஒரு பெருமை அவார்ட் எல்லாம் கொடுப்பாங்க. சரியா? ஒரு மரியாதையோட நமக்கு கொடுப்பாங்க. டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், DPA. SQL ஸ்கிரிப்ட்ஸ் இஸ் நத்திங் பட் நமக்கு கொடுக்குறீங்க SQL ஸ்கிரிப்ட் தான். இங்க இருக்க ஸ்கிரிப்ட், இதெல்லாம் ஸ்கிரிப்ட் தான். இதுல இருக்கிறது எல்லாமே போயிடும். புரியுதா? சோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம், எஸ். இது எதுக்காகனா பேசிக்கா டெஸ்டிங் லெவலுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இன் மெமரி டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி ஸ்மால் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணலாம். புரியுதா? அதே மாதிரி ரியல் டைம்ல என்ன பண்ண வேண்டாம், ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா யூ கேன் வெரி ஈஸிலி ப்ரொடக்ஷன் டேட்டா if you are not careful. I recommended SQL, அதாவது SQL ஸ்கிரிப்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். இந்த SQL ஸ்கிரிப்ட்னா ஒண்ணும் இல்லை, நம்மளே ஃபர்ஸ்ட் மேனுவலா போயிட்டு என்ன பண்ணோம், கிரியேட் டேபிள், டேபிளோட பேரு இதெல்லாம் கொடுத்தோம் இல்லையா, அதான் SQL ஸ்கிரிப்ட். நம்ம இது மூலமும் பண்ணலாம். இது மூலமா பண்ண நம்ம அங்க போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதணும் அவசியமே இல்லையே. புரியுதா? இது நம்ம பேசிக்கா சின்ன லெவல் ப்ராஜெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். இப்ப நம்மலாம் லேர்னர் தான் இல்லையா, பிகினர்ஸ். அப்ப நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ணும்போது இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லிடுறேன். கிளியரா? ஓகே, இவ்வளவுதாங்க கிரெட் ஆபரேஷன் என்டிட்டி மேனேஜர். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது புரியுது இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். எஸ், ஒன் செகண்ட். ஓகே गाइस, ஆமா இது கான்செப்ட்ல ஆனா அதுக்குள்ள 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்க, இதுதான் நம்மளுடைய லைஃபேங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? இததாங்க எங்கனாலும் கேட்டுட்டு இருக்கோம். ரெஸ்ட், ரெஸ்ட்னா நமக்கு தெரியும் என்னது, ஓய்வு எடுக்கிறது. கரெக்டா? நமக்கு
அப்படியா? அது லேசி லோடிங் சொல்லிருப்பேன். ஆமா, ரெஸ்ட் நமக்கு ரெஸ்ட் ஓய்வு தான். இங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? ரெஸ்ட் ஏபிஐ என்ன பேரு? ஆர் வெப் சர்வீசஸ். இது என்ன வெப் சர்வீசஸ்? வெப்னா நமக்கு தெரியும் என்னது? பிரவுசர்ல ஒர்க் பண்றது வெப்னு தெரியும். அதுல என்ன சர்வீசஸ்? அப்படி என்ன சர்வீசஸ் கொடுத்துறாங்க நமக்கு தெரிஞ்சு? அப்படிதானே? என்ன சர்வீசஸ் அப்படி கொடுக்க போறாங்க? நம்ம தான் பிரவுசரை போய் பார்ப்போமே, நமக்கு தெரியாது சர்வீசஸ் அப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதான பிரவுசர் facebook.com. இந்த யூஆர்எல் மட்டும் நம்ம கொடுக்கறது நமக்கு தெரியும். இங்க என்னெல்லாம் இருக்கு? https://www.facebook.com. இந்த டொமைன் நேம் கொடுத்துட்டு நமக்கு இப்படி எஸ் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சார். யா ஷூர் ஷூர். ஓகே ஃபைன். இப்போ தெரியுதா ஸ்கிரீன்? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கிறது ரெஸ்ட் ஏபிஐ. புரியுதா? அப்ப இது என்ன சொல்லணும்னா ரெஸ்ட் வெப் சர்வீசஸ். அப்ப இந்த வெப் சர்வீசஸ்னா என்ன மீனிங்? கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பிரவுசர்ல வந்துட்டு இப்படி நம்ம www.facebook.com அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இது கொடுக்கும்போது ஒன்னு இருக்கு https. இதுக்கு பேரு நமக்கு என்ன சொன்னோம்? ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். எஸ்ங்கிறது செக்யூர். அப்போ இவர் யார் கூட பேசுறாராம்? இது கிளைண்ட். இந்த கிளைண்ட் சர்வர் கூட கம்யூனிகேட் பண்றாராம். அப்படிதானா? கிளைண்ட் கூட கம்யூனிகேட் பண்றாரு. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த புரோட்டோகால் தான் HTTP. ஓகேவா? இப்ப இதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா amazon.com.in கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் ஏதோ ஒண்ணு கிளிக் பண்றேன். இப்ப நான் மொபைல் அப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா மேல அந்த URL பாருங்க, மொபைல் ஆட் சம்திங் லைக் தட் இந்த மாதிரி வந்துருதா இல்லையா? அப்போ இதெல்லாம் என்னன்னா இப்படி கிளிக் பண்ணும்போது பேக் எண்ட்ல ஒரு ஏபிஐ எழுதுவாங்க. ஏபிஐனா இப்ப ஸ்லாஷ் மொபைல் இந்த மாதிரி இருக்கும். கொரி பாராமீட்டர் இப்படிதான் இருக்கும். இதுதான் ஏபிஐ, இதுதான் எண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே. அப்ப இதுக்கான சர்வீசஸ் எல்லாமே நமக்கு வெப்ல நடக்கிறதுனால அது வெப் சர்வீசஸ். ஓகே, அதனால அதுக்கு பேர் என்னன்னா ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் டிரான்ஸ்பர். ஸ்டேட் டிரான்ஸ்பர்னா இப்ப என்ன, இப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஸ்டேட் டிரான்ஸ்பரா? இப்ப நான் சொன்னேன் இப்போ இது பிரவுசர்ல இருந்து கிளையண்ட் டு சர்வர். புரியுதா? இப்ப நான் என்ன பண்ணலன்னா இப்போ ஒரு டப்பா போட்டு காட்டுவேன் எப்போதும் போல. இப்ப நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பிரவுசர் நான் வச்சுக்கிறேங்க. இது பிரவுசர். சரியா? இப்ப என்னன்னா இதுதான் நம்ம சர்வர்னு வச்சு. ஓகே, இப்போ இந்த டேட்டாவை நம்ம சொல்ற மாதிரி என்ன பண்ணலாம்னா பிரவுசர், அதாவது சிஸ்டம் டெஸ்க்டாப். கரெக்டா? இங்க பிரவுசர்ல இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவை. இப்ப அமேசானை வந்துட்டு நம்மளுடைய லேப்டாப்ல இருந்து யூஸ் பண்றோம். கரெக்டா? இப்ப இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மொபைல், இது மொபைல்ல இருந்து யூஸ் பண்றோம், இது லேப்டாப்ல இருந்து யூஸ் பண்றோம். கரெக்டா? இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சிஸ்டத்துல இருந்து பண்றோம், மொபைல்ல இருந்தும் யூஸ் பண்றோம், அதே மாதிரி லேப்டாப்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், நம்மளோட லேப்டாப்ல இருந்து யூஸ் பண்றோம். கரெக்டா? இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இங்க இருந்து amazon.com அப்படிங்கிற ரெக்வெஸ்ட் எங்க போகும்? சர்வருக்கு தான் போகும். இங்க இருந்தும் போகும், மொபைல்ல இருந்தும் போகும், லேப்டாப்ல இருந்து இங்க போகும். அப்போ இந்த ஸ்டேட்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகுது. அதுதான் அந்த ஏபிஐ. புரியுதா? அப்ப இது வெப் சர்வீசஸ் அப்படின்னா வெப் மூலமா நடக்கிறது. அந்த ஏபிஐ வெப் மூலமா நடக்கிறது. அந்த ஏபிஐங்கிறது நமக்கு இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு இப்படி ஒண்ணு வருது பாத்தீங்களா? அதுதான் ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ், அதுக்கு பேரு இன்டர்ஃபேஸ் தான். இன்டர்ஃபேஸ்னால என்ன அர்த்தம்? ஒண்ணுல இருந்து இன்னொரு கூட கம்யூனிகேட் பண்றது தான். அப்ப அது கம்யூனிகேட் பண்ற டிவைஸ் எந்த டிவைஸ் வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஒரு சிஸ்டமா இருக்கலாம், ஒரு லேப்டாப்பா இருக்கலாம், இல்ல ஒரு மொபைலா இருக்கலாம். எங்க இருந்து வேணாலும் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தா அது சர்வருக்கு தான் போக போகுதுன்னு அர்த்தம். அப்போ இததான் ரெஸ்ட்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த ரெஸ்ட்ங்கிறது என்னவா? ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் டிரான்ஸ்பர். திஸ் இஸ் நத்திங் பட் lightweight approach for communications between applications.
ஓகே, லைட் வெயிட் அப்ரோச். அப்போ ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு கம்யூனிகேட் பண்றது இந்த ஏபிஐ தான். அதான் ஏபிஐன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப அது என்ன ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இந்த இடத்துல அமேசான் இருக்கு. இப்ப நீங்க போயிட்டு ஏதோ ஒண்ணு பே பண்ணணும், ஏதோ வாங்க போறீங்க, பை பண்றீங்க, ஜிபே சொன்னா இல்லையா? அப்ப இந்த அப்ளிகேஷனுக்குள்ள இன்னொரு அப்ளிகேஷன் இப்ப நம்ம ப்ரொசீட் டு பை அப்படி நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க லாகின் கேட்கும். இப்ப லாகின் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிபே பண்றீங்களா, யூபிஐ பேமெண்ட், அது தனி அப்ளிகேஷன். அப்ப அந்த சாஃப்ட்வேர் எப்படி அமேசான் சாஃப்ட்வேர் கூட பேசுது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுது? வித் தி ஹெல்ப் ஆஃப் ஏபிஐ. சரியா? அது ரெஸ்ட் ஏபிஐ ஏன் சொல்றோம்னா அதுக்கான திங்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்றோம், browserல வெப்ல இருந்து கிடைக்கிறதுனால அதுக்கு பேர் வெப் சர்வீஸ். அதாவது ரெஸ்ட் ஏபிஐ ஆர் ரெஸ்ட் வெப் சர்வீசஸ், both the things are same. கிளியரா? ஓகேவா? இப்போ நமக்கு இததான் ரெஸ்ட் ஏபிஐ அப்படினா சொல்றோம். இவர் ஏதாவது இமேஜ் தர பாத்தீங்களா? We will build a user management model using which client can list all user, create and update user, delete by user ID. இதே தான் இருக்கும் எல்லா இடத்துலயும் கிரெட் ஆபரேஷன். இதை தாண்டி பெருசா எதுவுமே இருக்காது. இந்த ஏபிஐ வச்சு இதை தான் பண்ண போறோம். இங்க ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க, புரியுதா? இப்ப இங்க இருந்தாலும் சரி, இங்க மொபைல் டிவைஸ் இருந்தாலும் சரி, எங்க வரும்? ஏபிஐ கொடுக்குறாங்க, அந்த டொமைன் நேம் மூலமா கொடுக்குறாங்க. இந்த ரெபாசிட்டரி இதெல்லாம் நம்ம எழுதுறது, அந்த சர்வ்லெட்ல எழுதுறது, கண்ட்ரோலர்ல என்டிட்டி சர்வீஸ் ரெபாசிட்டரி, அது கூட அது கம்யூனிகேட் பண்ணிக்கும், பேசி லாஸ்ட் டேட்டா பேஸ் கூட நமக்கு வருது இல்லையா? அப்ப நான் இங்க கேட்கும் போது ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அந்த ஏபிஐ கால் பண்ணா அப்டேட் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு நான் ஒரு ஏபிஐ கொடுத்தேன் அப்படின்னா அது அப்டேட் ஆகும். டெலிட் பண்றதுக்கு ஒரு ஏபிஐ எழுதுனா டெலிட் ஆகும். எல்லாமே இந்த ஏபிஐ மூலமா எழுத போறோம். எதுல? அது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் உள்ள வச்சு கொடுத்துருவாங்க. ஆமா, ஏபிஐ. எஸ், எக்ஸாக்ட்டா அதேதான். ஏன்னா இப்ப நான் Amazon.com காமனா கொடுக்குறேன். அந்த பர்டிகுலர் திங்ஸ் நான் மொபைல்ல இருந்து ஆக்சஸ் பண்றேன், லேப்டாப்ல இருந்து ஆக்சஸ் பண்றேன், எல்லாமே சேம் கண்டென்ட் தான். இப்ப நான் மொபைல்ல கேட்டாலும் எனக்கு ஏபிஐ தான் இருக்கும். குரோம்ல போனா லிங்க்ல வரும். அது ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தனியா எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஆண்ட்ராய்டுல போறப்ப ஆபீஸ் வெப்சைட் போடுறா, அதுல லிங்க் இருக்கானே. அது ஆண்ட்ராய்டு. ஆமா, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் அது. புரியுதா? அது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ். இன்கேஸ் நம்ம ஆண்ட்ராய்டுல அப்டேட் பண்றப்ப இதுக்கு டைரக்டா கனெக்ட் ஆகுது. மெஷின்ல இருந்து எடுத்துக்குது, கனெக்ட் பண்றது, அது லிங்க்ல டைரக்டா ஆப் கேக்குது. எஸ், அது லிங்க்டின் கனெக்ட் வருது. அது இன்பில்டா நமக்கு அந்த கிரெடிட் காட்டும். அதுக்கு தான் நம்ம லாஸ்ட் நான் சொல்லியிருப்பேன் அந்த கிளாஸ்ல, do what to அந்த பர்టిక్యులர் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, செக்யூரிட்டி எல்லாம் வச்சு நம்ம அதுல வந்து லாகின் பண்ணலாம். ஒரு லாகின் பேஜ் நம்ம லிங்க்டின் நம்ம ஓபன் பண்றோம் அப்படினாலே கூகுள் மூலமா பண்றீங்களா இல்ல ஃபேஸ்புக் மூலமா பண்றீங்களா, ஆத்தென்டிகேஷன்ஸ் அதெல்லாம் கேட்கும் பார்த்திருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் பை டிஃபால்ட் அதுக்கு நமக்கு ஒரு கிரெடென்ஷியல் நீங்க லாகின் பண்ணி வச்சிருந்தீங்க, அது மூலமா பண்ணிட்டு போயிடலாம். இப்ப நான் கூகுள் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், கூகுள் அக்கௌண்ட் இருக்குன்னா இதை வச்சு நம்ம மல்டிபிள் இது நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா செக்யூரா ஆல்ரெடி இதுக்கான கிரெடென்ஷியல் இருக்குது இல்லையா, அப்ப அதுக்கு ஒரு மெக்கானிசம்ஸ் உள்ள நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் கோடுக்கு. எஸ், அது OAuth JWT அப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். கிளியரா? சரி, இதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃபைன். இப்போ என்ன சொல்றேன்னு புரியுதா? க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ நம்ம பார்க்க போறது REST API. இதுக்கு பேர் ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர். என்ன பண்றோம்? திஸ் இஸ் a lightweight approach for communications between that applications. Okay, what programming language use? இந்த இடத்துல எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் API கிரியேட் பண்ண நம்ம படிக்க போறது ஜாவா. இந்த REST is nothing but language. இந்த லாங்குவேஜ்ல வேணாலும் பண்ணலாம். .NET, பைத்தான், பைத்தான்ல இதே ரெஸ்ட் தான், ஜாவாவிலே இதே ரெஸ்ட் தான், .NETல இதே ரெஸ்ட் தான். REST is nothing but language independent. language independent என்ன அர்த்தம்?
எந்த லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டிபெண்டன்ட் மீன்ஸ் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு அர்த்தம். பட் ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட். சரியா? The client applications can use any programming language. The server application can use any programming language. That is nothing but independent. இப்ப நாங்க ஒரு டப்பா போட்டு காட்டினா புரியுதா? இது வேற என்ன லாங்குவேஜ்லாம் கிரியேட் பண்ணிக்கோங்க, இது சர்வர் என்ன லாங்குவேஜ்லாம் கிரியேட் பண்ணிக்கோங்க. பட் இத கம்யூனிகேட் பண்றாங்களே அதுக்கு பேர் தான் ரெஸ்ட். புரியுதா? அப்ப இது என்னவா வேணாலும் இருக்கலாம், இது என்ன லாங்குவேஜ்லாம் கிரியேட் பண்ணலாம். காமனா இததான் நம்ம என்ன சொல்றோம், ரெஸ்ட். அப்ப இந்த ரெஸ்ட் ஏபிஐங்கிறத நம்ம என்ன பண்றோம், அந்த ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம்னு. ஓகே, சர்வர் அப்ளிகேஷன் எந்த லாங்குவேஜா இருக்கலாம், கிளையண்ட் அப்ளிகேஷன் எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம். புரியுதா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் த டேட்டா ஃபார்மேட்? வாட் இஸ் டேட்டா ஃபார்மேட்? Data format is nothing but JSON. Yes, REST application can use any data format. இப்போ நல்லா கவனிங்க, என்ன டேட்டா ஃபார்மேட்? இப்போ எனக்கு இந்த டேட்டா நான் வந்துட்டு இதை வாங்கணும்னு நினைக்கிறேன், என்னென்ன டீடைல் எல்லாம் கொடுக்கணும்? பை பண்ணணும், என்னெல்லாம் கொடுக்கணும்? இப்போ இந்த ப்ராடக்ட் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், proceed to buy. என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கணும்? நேம், பாஸ்வேர்ட், அட்ரஸ், இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாதான் இவர் என்ன பண்றாரு, அலோவே பண்றாரு. அப்ப இந்த டேட்டா கொடுத்தாதான் இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அலோ பண்ணும். அப்ப இந்த டேட்டா ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்? இப்ப நான் ஐடி, என்னுடைய நேம், என்னுடைய பாஸ்வேர்ட் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதெல்லாம் நம்ம பாஸ் பண்றோம். நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய ஃபார்ம் இருக்கு இந்த இடத்துல, proceed to buy ன்னு கேக்குதுங்க. இந்த டப்பாக்குள்ள நீங்க இந்த டேட்டா எல்லாம் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லுது. என்னென்ன டீடைல்லாம்? உங்க நேம் என்னன்னு கொடுங்க. இப்ப என்னுடைய நேம் முத்துன்னு கொடுங்க. சரியா? இப்ப பாஸ்வேர்டு கேக்குது, அதனால நான் பாஸ்வேர்டு வந்துட்டு சும்மா 1 2 3 நான் வச்சுக்கிறேன். ஒரு பேருக்கு சும்மா ஒரு டம்மியா கிரியேட் பண்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்க அட்ரஸ் என்ன? ஓகே, உங்க அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சென்னைன்னு கொடுத்துக்கோம். இப்படி கொடுத்துக்கிறோம் இல்லையா? இந்த டேட்டா தான் நான் கொடுக்குறேன். இந்த டேட்டாவை தான் சர்வருக்கு எடுத்துட்டு போகணும். இதை வச்சுதான் அதை ப்ராசஸ் பண்ணணும். அப்போ இதுதான் டேட்டா ஃபார்மேட். அப்ப நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கிளையண்ட்ல இருந்து சர்வருக்கு அதை எடுத்துட்டு போகணும். அது என்ன ஃபார்மேட்ல எடுத்துட்டு போகுதுன்னா காமனா ஜேசன் ஃபார்மேட்ல எடுத்துட்டு போகும். அப்ப இந்த ஜேசன் ஃபார்மேட்ங்கிறது எப்படி இருக்கும்னா, நம்ம மேப் படிச்சிருப்போம் இல்லையா ஜாவாவில். இப்ப நேம் கோலன் முத்து, புரியுதா? இதை பார்த்துருப்போம். இதான் ஜேசன் ஃபார்மேட். புரியுதா? இப்ப பாஸ்வேர்டு இப்படி நம்ம கொடுத்துருப்போம். சரியா? இது ஜேசன் ஃபார்மேட் எப்போதுமே எப்படிதான் ஸ்டார்ட் ஆகும்னா வித்தின் டபுள் கோட்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். திஸ் இஸ் த பேசிக் ரூல். புரியுதா? இது வந்துட்டு நம்ம அதை பார்ப்போம். இந்த ஃபார்மேட் வித்தின் டபுள் கோட்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப நான் இப்படி நேம், பாஸ்வேர்டு, அட்ரஸ் நம்ம இப்படி ஃப்ரண்ட்ல இப்படி தான் கொடுப்போம். அப்ப இப்படி கொடுக்கறது இந்த ஃபார்மேட்ல தான் சர்வருக்கு அது போகுது. டேட்டாவை எடுத்துட்டு போற ஃபார்மேட். நீங்க எந்த அப்ளிகேஷன் எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப காமனா ரியல் டைம்ல எல்லாரும் யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டேட்டா ஃபார்மேட் JSON. அப்ப JSON என்னது? JavaScript Object Notation. இதுக்கு பேர் என்னது? இங்க என்ன JavaScript வருது அப்படின்னு கேட்க கூடாது. JavaScript Object Notation. சரியா? அப்ப இது JavaScriptனா JavaScript அப்படின்னா இல்ல. சோ அப்ப இது இப்ப என்ன வச்சுக்கோங்கன்னா இது ஒரு டேட்டா ஃபார்மேட். அப்ப டேட்டா ஃபார்மேட் மீன்ஸ் நமக்கு இன்ஃபர்மேஷனை இங்க இருந்து சர்வருக்கு எடுத்துட்டு போகணும். அதுல எடுத்துட்டு போறதுக்கான ஒன் ஆஃப் த ஃபார்மேட் தான் காமனா இப்ப யூஸ் பண்றது என்னது? JSON. ஆனா XML and JSON யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? இப்ப நம்ம யூஸ் பண்றது என்னது? JSON is the most popular modern. This is nothing but என்னது? JavaScript Object Notation. ஏன்னா JavaScriptல ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம் தெரியுமா? இந்த ஃபார்மேட்ல தான் படிச்சிருப்போம். கரெக்டா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? எஸ், ஜாவாவில் இதுக்கு பேர் என்னது? மேப் கான்செப்ட். JavaScriptல இதுக்கு பேரு ஆப்ஜெக்ட். JSON அப்படின்னு நீங்க கேட்டீங்கனால அது பக்கம் பக்கமா கொடுக்கும். JSON விக்கிபீடியா. இப்ப சொல்லு பாருங்க, என்ன சொல்லு பாருங்க. JavaScript Object Notation is an open standard file format and data interchange format that uses
text to store and transmit data object consisting of value pairs and arrays. Okay, it is the commonly used data format uses in that electronic data interchanges, including that of web application with servers. புரியுதா? அதாவது இந்த கிளையண்ட்ல இருந்து சர்வருக்கு டேட்டாவா போற ஃபார்மேட் தான் ஜேசன். அப்ப நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம், யூசர் நேம் கொடுக்குறோம், எவ்வளவு அமௌண்ட், எல்லா டீடைலும் கொடுக்குறோம். அது எல்லாத்தையும் என்ன ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்ல தான் எடுத்துட்டே போகும் உள்ள. எல்லா சர்வீசஸ்ல இதே ஃபார்மேட் தான். சரியா? அப்ப நம்ம அவுட்புட் கேட்டா என்ன ஃபார்மேட், ஜேசன் ஃபார்மேட்ல வரும் நமக்கு சொல்ல தரும். இன்னைக்கு இன்டர்வியூ எனக்கு அதான் கேட்டாங்க. இந்த .NET இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணோம் இல்லையா, ஜஸ்ட் என்னன்னா இப்போ ஃப்ரண்ட் எண்ட், நீங்க ஃப்ரண்ட் எண்ட் சொல்லும்போது வியூ பேஜ்ல வரும். ஓகேவா? இப்ப நம்ம மாடல் வியூ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணும்போது வியூ அப்படிங்கிறது ஒரு பேஜா வரும். இந்த இடத்துல எனக்கு அது பேஜா இருக்காது. இந்த இல்ல புரியுதா? வியூன்னு கொடுத்திருக்கீங்க, அந்த வியூவை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜ்ல உங்களுக்கு எப்படி அவுட்புட் வரும்னு கேக்குறாங்க. அப்ப நான் அவுட்புட்ல என்ன சொல்லலாம், ஜேசன் ஃபார்மேட்ல வரும்னு நான் சொல்லணும். புரியுதா? அதான் எதிர்பார்க்கறாங்க. ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் வாட்ஸ் யுவர் அவுட்புட். கரெக்ட்டா? என்ன சொல்றோம், வெறும் ஏபிஐ மட்டும் நான் யூஸ் பண்றேன்னா எனக்கு அவுட்புட்ல ஜேசன் ஃபார்மேட்ல தான் டேட்டா இருக்கும். ஜேசன் தான். புரியுதா? அதான் என்கிட்ட கேட்டாங்க இன்டர்வியூல கேட்ட क्वेश्चन. nothing but language independent data format. நான் எனக்கு தூக்கத்துல உங்களை கேட்டாலும் அதை சொல்ல தரணும். வாட் இஸ் ஜேசன் அப்படின்னா, இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, வாட் இஸ் ஜேசன் கேட்டா சொல்ல தரணும். கடகடன்னு வச்சு சொல்லிடணும். ஜேசன் இஸ் நத்திங் பட் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். திஸ் இஸ் நத்திங் பட் ஒன் கைண்ட் ஆஃப் டேட்டா ஃபார்மேட் யூஸ் டு என்ன பண்ணோம், கீ வேல்யூ பேர்ல இருக்கும், அதுதான் மேப். This is very 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 important and basic things. as a developer இதெல்லாம் தெரியாம இருக்க கூடாது. புரியுதா? ஓகே, சோ அப்படி ஒருத்தங்க ஜேசன் கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், சொல்ல தெரியலன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்தது யாருன்னா கேட்பாங்க. அப்ப நீங்க பெருமையா சொல்லிக்கலாம் முத்துக்குமார் சார் அப்படின்னு. கரெக்டா? சூப்பர். JavaScript, it was derived from Java. Modern programming languages included generate that JSON format data. சரியா? சோ இதனால இதுக்கு எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்றாங்க, .js. இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க, இதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து வந்ததுதான். ஓகேவா? ஃபைன். JSON ஃபார்மேட்னா என்ன எல்லாமே டீடைலா இருக்கும், இத பாத்துக்கோங்க. இப்படிதான் இருக்குங்க. ஓகே, இப்ப பாத்தீங்களா அவரோட ஃபர்ஸ்ட் நேம். இப்ப நம்ம இப்படிதான் கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இஸ் அலைவ், அவருடைய ஏஜ் என்ன, அட்ரஸ் என்ன. அப்ப இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். வித்தின் டபுள் கோட்ஸ்ல தான் இருக்கும். கோலன் இப்படி கொடுத்துரும். ஸ்ட்ரிங் டேட்டா இங்க வேல்யூ வேணாலும் இருக்கலாம், அது என்ன டைப்பால இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இன்டிஜரா இருக்கலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குறது எல்லாமே எப்படிதான் இருக்கணும், வித்தின் டபுள் கோட்ஸ். கீ வந்து டபுள் கோட்ஸ்ல தான் இருக்கும். கீ வேல்யூ வச்சுன்னா இது கீ தான் இல்லையா, அது இது என்ன சொல்லுங்க, அரே. போன் நம்பர் சொல்லும்போது என்ன இருக்கலாம், ஆபீஸ் நம்பர் இருக்கலாம். இது அரே ஆஃப் ஜேசன். ஸ்கொயர் பிராக்கெட்ங்கிறது அரே, கர்லி பிரேசஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஜாவாஸ்கிரிப்ட்ல படிச்சோமா இல்லையா? போன் நம்பர் சொன்னா இப்போ ஒரு யூசருக்கு நிறைய போன் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க, அப்ப அது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் கொடுக்க முடியும். நம்ம பார்க்க போறாரு ஒண்ணும் இல்ல. இப்போ என்னன்னு தெரியுதா, டேட்டா ஃபார்மேட் என்னன்னு புரியுதா? சரி, இப்போ இதுக்கான பேசிக்ஸ். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். திஸ் இஸ் நத்திங் பட் என்னது, லைட் வெயிட் டேட்டா ஃபார்மேட் ஃபார் ஸ்டோரிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் டேட்டா. திஸ் இஸ் த பிளெயின் டெக்ஸ்ட், நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கும். language independent, just this is not for only JavaScript. Okay, can use with any programming language, Java, C Sharp, Python, PHP, something like that. Okay, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது எப்படி இருக்கும்னா, curly braces defines object in JSON. அப்போ அந்த சிம்பிள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். curly braces அப்படின்னா அது JSON இது பண்ணுது. இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, நேம் அண்ட் கீ அண்ட் வேல்யூ பேர் இருக்கு இல்லையா, அந்த கீ தான் நம்ம இங்க நேம்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? ஜேசனுக்கு நம்ம என்ன சொல்றோம், கீ அண்ட் வேல்யூ பேர் சொன்னோம் இல்லையா, அதுதான் நேம் அண்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் இருக்கிறது நேமும் செகண்டா இருக்கிறது அதுக்கான வேல்யூ. ஓகே, சோ இது எப்படி இருக்குன்னா, டெலிமிட்டட் பை
colon rule structure name value pair JSON என்ன சொல்றீங்க JavaScript object notation this is the one data format okay va data format means light சரி data என்ன பண்றோம் client to server க்கு transfer பண்றது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் அப்படினு அர்த்தம் ஓகே இது எப்படி இருக்குனா delimited by that colons first என்ன இருப்பாங்க அவங்களுடைய நேம் இருப்பாங்க colon இருக்கும் then என்ன இருக்குனா value அப்படிங்கிறது ஓகேவா so the name is always சொன்னேன் இல்லையா இங்க இருக்க நேம் செகண்டா இருக்கிறது வேல்யூ எஸ் இந்த வேல்யூ என்ன டைப்பா வேணாலும் இருக்கலாம் அது இன்டிஜர் டைப்பா இருக்கலாம் ஸ்ட்ரிங் டைப்பா இருக்கலாம் புரியுதா பூலியன் டைப்பா இருக்கலாம் பட் நேம் ஆல்வேஸ் டபுள் கோட்ஸ் இதெல்லாம் பேசிக்ஸ் இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது ஆல்வேஸ் இப்ப நேம் அண்ட் வேல்யூ ஜேசன்னாலே நேம் அண்ட் வேல்யூ ஃபார்மேட்ல தான் இருக்கும் அந்த நேம் ஆல்வேஸ் டபுள் கோட்ஸ்ல தான் இருக்கும் நீங்க அந்த இப்படி இருக்கா எல்லா நேமும் பாருங்க வித்தின் டபுள் கோட்ஸ்ல தான் இருக்கு ஆனா வேல்யூ பாருங்க பூலியன்ங்கிறதுனால ட்ரூன்னு இருக்கும் இது இன்டிஜர்ங்கிறதுனால 27 இருக்கும் புரியுதா இங்கே 27 ஓகே அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு இது என்னது ஸ்ட்ரிங் அந்த அட்ரஸ்க்குள்ள என்ன போட்டு வச்சிருக்காங்க பாருங்க நேம் வேல்யூல என்ன இருக்கு பாருங்க அதுக்குள்ள ஒரு ஜேசன் ஃபார்மேட் இதான் நெஸ்டட் ஜேசன் ஒரு ஜேசனுக்கு இன்னொரு ஜேசன் ரியல் டைம்ல இப்படிதான் பாஸ் பண்ணுவாங்க தலை சுத்துதோ அப்போ நான் இங்க பிரவுசர்ல ஒரு டேட்டா கொடுப்பேன் அது என்ன கொடுத்தாலும் ஜேசன் ஃபார்மேட்ல தான் போகும் அப்ப அட்ரஸ் சொல்லும் போது வெறும் சென்னை மட்டும் இருந்தா பரவாயில்ல பிளாட் நம்பர் அந்த அட்ரஸுக்குள்ளே நமக்கு இன்னொரு ஜேசன் அதனாலதான் அந்த ஸ்ட்ரீட் அட்ரஸ் சிட்டி ஸ்டேட் போஸ்டல் கோடல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஒரு ஜேசன் இது எதோட வேல்யூனா இந்த அட்ரஸோட வேல்யூ இதனாலதான் ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம நெஸ்டட் ஜேசன் நெஸ்டட் அரே நம்ம இதுதான் ரியல் டைம்ல இப்படிதான் டேட்டா இருக்குங்கிறது புரியுதா ஃபர்ஸ்ட் இந்த ஜேசன் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வரணுங்க ஓகே அப்ப கண்டிப்பா என்ன சொல்லுவீங்க எஸ் கர்லி பிரேசஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும் நேம் வேல்யூ பேர் இந்த 4 பாயிண்ட் எப்ப கேட்டாலும் சொல்லணும் ஜேசன்னா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா கடகடன் இந்த 4 பாயிண்ட் சொல்லி முடிச்சிருங்க கர்லி பிரேசஸ்ல டிஃபைன் பண்ணிருப்போம் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் நேம் அண்ட் வேல்யூ பேரா இருக்கும் கோலன் இருக்கும் நேம் ஆல்வேஸ் டபுள் கோட்ஸ் இந்த 4 பாயிண்ட் தான் ஜேசன் இப்பவே படிச்சிட்டோமா சரி ஓகே ரியல் டைம் ஜேசன் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க நம்ம ஏபிஐ கிரியேட் பண்றோம் இல்லையா அந்த ஏபிஐ கிரியேட் பண்ணாலே நமக்கு இது ஜேசன் ஃபார்மேட்ல தான் டேட்டா ரிட்டர்னே பண்ணும் இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு புரியுதா சரி இப்போ ஜேசன் வேல்யூஸ் நமக்கு நம்பர் ஸ்ட்ரிங் பூலியன் நெஸ்டட் அரே ஜேசன் ஆப்ஜெக்ட் இது என்னவா வேணாலும் இருக்கலாம் வேல்யூ மீன்ஸ் நான் இங்க இருக்கிற வேல்யூ செகண்டா இருக்க வேல்யூ சொல்றேன் இது என்ன டைப்பா வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம் புரியுதா அதே மாதிரி நெஸ்டட் ஜேசன் ஆப்ஜெக்ட் ஆல்சோ அலௌட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஐடி இருக்கீங்க பாத்தீங்களா இதான் நெஸ்டட் ஜேசன் புரியுதா இந்த அட்ரஸ்க்குள்ள நமக்கு இங்க ஒண்ணு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா இதுக்கு பேர் என்னது நெஸ்டட் ஜேசன் அப்படின்னு இருக்கும் ஓகே சோ ஒரு ஜேசனுக்குள்ள இன்னொரு ஜேசன் இருக்கனால திஸ் இஸ் நதிங் பட் என்னது நெஸ்டட் ஜேசன் அப்படின்னு அர்த்தம் இப்ப அரேன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா இப்ப லாங்குவேஜ் நம்ம சொல்லும்போது இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஜாவா சி ஷார்ப் பைத்தான் ஜாவாஸ்கிரிப்ட் அப்ப இந்த வேல்யூல என்னெல்லாம் இருக்கலாம் அரே இருக்கலாம் அதே மாதிரி அது இன்னொரு ஜேசனாவும் இருக்கலாம் அதான் வேல்யூ இங்க பாத்தீங்கன்னா அதான் சொல்லியிருப்பேன் வேல்யூஸ்ல என்னெல்லாம் இருக்கலாம் ஸ்ட்ரிங் பூலியன் நெஸ்டட் ஜேசன் ஆப்ஜெக்ட் அரே நல் வேல்யூஸ் கூட அரேங்கிறது இப்படி இருக்கும் இப்போ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் ஜாவா தெரியும் சி ஷார்ப் தெரியும் பைத்தான் தெரியும் ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும் ஒருத்தருக்கு இவ்வளவு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப அதே மாதிரி கம்யூனிகேட் பண்றதுக்கு லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும்னா தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அப்ப நிறைய லாங்குவேஜ் ஒருத்தருக்கு இவ்வளவு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கலாம் எங்க நெஸ்டட் ஜேசன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நெஸ்டட் ஜேசன் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நமக்கு அட்ரஸ் இருக்கு அந்த அட்ரஸுக்குள்ள உங்களுடைய டோர் நம்பர் என்ன அப்போ டோர் நம்பர் கோலன் கொடுத்து நம்பர் எழுதி ரிசல்ட் இப்போ இந்த இடத்துல கவனிங்க இப்போ இது இப்படி இப்படி ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம் இந்த ஃபார்ம் இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நேம் அப்ப ஃபர்ஸ்ட் நேம் கோலன் முத்துன்னு போயிடும் செகண்ட் நேம் லாஸ்ட் நேம் கோலன் குமார் போயிடும் டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்றோம் இப்ப இல்ல டிசம்பர் இருக்கு இது எல்லாமே சூஸ் பண்றோம் புரியுதா இப்ப சப்போஸ் இந்த இடத்துல ஒரு டிராப் டவுன் இருக்கு அது இருக்கு
செக் பாக்ஸ் சொல்லும் போது நம்ம நிறைய வேல்யூ செலக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னு கேட்கிறோம். நீங்க சூஸ் பண்றீங்க, எனக்கு ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும், .NET தெரியும். அப்ப எல்லாமே வேணும் இல்லையா? ஒரு பர்சனுக்கு மல்டிபிள் திங்ஸ் இருக்கு. அப்ப அதை எப்படி எடுக்கிறது? மல்டிபிள் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்றதுனால அரே தானே. அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோலன் ஸ்கொயர் பிராக்கெட் ஜாவா கமா பைத்தான். அப்ப இவ்வளவு ஒரு சூஸ் பண்ணிருக்காரு. இந்த டேட்டாவை எடுத்து அங்கதானே போன சர்வருக்கு. அப்ப அது ஜேசன் ஃபார்மேட்ல போனா அப்ப நமக்கு இப்படிதான் கொடுக்க முடியும். கிளியரா? புரியலையா? இப்ப இங்க பாருங்க. இப்போ நான் ஒரு செக் பாக்ஸ் வைக்கிறேன். செக் பாக்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? மல்டிபிள் திங்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னா எனக்கு ஜாவா தெரியும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் பைத்தானும் எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி சி லாங்குவேஜ் எனக்கு தெரியும், C++ எனக்கு தெரியும். புரியுதா? ஸோ இப்போ எனக்கு இவ்வளவு லாங்குவேஜ் தெரியும். ஆஸ் எ யூசரா எனக்கு இவ்வளவு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதை தான் இங்க கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு எடுத்துட்டு போகணும். அப்ப எனக்கு இவ்வளவு டேட்டா தெரியும். அப்ப இது எப்படி நான் ஜேசன் ஃபார்மேட்ல எடுத்துட்டு போறது? அப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த செக் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த என்னது நேம். இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம்? கீ, அதாவது நேம். செக் பாக்ஸ் இப்படி போட்டுக்கிறோம். இதுல நீங்க என்ன நேம் வச்சிருக்கோமோ அந்த நேம் வச்சு எடுத்துட்டு போகும் கோலன். அப்ப இதுல ஜாவா செலக்ட் பண்ணும், பைத்தான் இருக்கு, C++, இந்த 4 திங்ஸ் எனக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது? நெஸ்டட் ஜேசன் யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? ஏன்னா இதுக்கு ஒரு நேம் இருந்துச்சுன்னா நம்ம நேம் ஈக்குவல் டு போட்டு போயிட்டு பண்ணிடலாம். இப்ப இதுக்கு ஒரு நேம் இல்ல, அப்ப என்னதான் பண்ண முடியும்? கமா நெஸ்ட் பைத்தான். புரியுதா? அப்போ இதுக்கு பேர் என்னது? அரே. ஓகே, இப்போ இது அட்ரஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அட்ரஸ் அதுக்கு டோர் நம்பர், வேற என்ன இருக்கும்? பின்கோடு, சம்திங் லைக் தட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம நெஸ்டட் ஜேசன் யூஸ் பண்ணணும். புரியுதா? இப்ப புரியுதாங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னு? இதுக்கு ஜேசன் அரே. இது பார்த்தோம்னா this is nothing but nested json. கிளியரா? இதானது nested json ஆப்ஜெக்ட். சரியா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு HTTP யோட பேசிக்ஸ் என்னன்னு தெரியணும். என்ன HTTP பேசிக்ஸ்? அதாவது நல்லா கவனிங்க. இந்த API நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இது என்ன ரிட்டர்ன் பண்ணா JSON ஆப்ஜெக்ட தான் ரிட்டர்ன் பண்ணும். REST API யூஸ் பண்றதுனால என்ன ஃபார்மேட்ல வரும்? JSON ஆப்ஜெக்ட்ல தான் அவுட்புட் வரும். கண்ணை மூடிட்டு சொல்லுவோம், REST API யூஸ் பண்ணா அவுட்புட் என்னன்னு வரும்? JSON ஃபார்மேட். அப்ப JSON ஃபார்மேட்னா என்ன? அது ஒரு டேட்டா ஃபார்மேட். கரெக்டா? நேம் அண்ட் வேல்யூவா இருப்பாங்க. கோலன் யூஸ் பண்ணிருப்போம். that name always டபுள் கோட்ஸ்ல தான் இருக்கும். வேல்யூ எப்படி இருக்கலாம்? ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இன்டிஜரா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், நல்லா இருக்கலாம், நெஸ்டட் ஜேசனா இருக்கலாம், அரேயாவும் இருக்கலாம். புரியுதா? அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் HTTP. ஏன்னா நம்ம REST API பாஸ் பண்ண HTTP மூலமா தான் கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு கம்யூனிகேட் ஆகிக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா HTTP னா என்னங்கிறது தெரியணும். ஓகே, ஏன் இதை நம்ம படிக்கிறோம் தெரியுமா? இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி என்டிட்டி மேனேஜர் வச்சு கிரெட் ஆபரேஷன் பண்ணோம். இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா கிரெட் ஆபரேஷன் தான் பண்ண போறோம், API வச்சு பண்ண போறோம். சரியா? இப்ப நான் கிரியேட் பண்றது ஒரு API எழுதுவேன். இப்ப நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் சொல்லி ஒரு API எழுதிட்டேன்னா அதை இந்த இடத்துல வந்துட்டு என்ன கொடுப்பேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு சிம்பிளா HTTP localhost 8080/student சொன்னா இந்த டேட்டா பேஸ்ல இருக்காரு பாத்தீங்களா, இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் JSON ஃபார்மேட்ல இங்க வரணும். அதுதான் API, அதான் REST API. சரியா? அப்போ அந்த REST API க்கு கண்டிப்பா பேசிக்ஸ் என்ன தெரியணுமா? REST over HTTP. புரியுதா? மோஸ்ட் காமன் யூஸ் ஆஃப் REST is over. கரெக்ட் தான் இல்லையா? சரி, இப்போ இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. HTTP methods for get operation. அப்படி என்னென்ன மெத்தட் தான் இருக்கு? போஸ்ட், கெட், புட், டெலிட். இன்டர்வியூல கேட்கக்கூடிய ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் போஸ்ட், புட், டெலிட் இதெல்லாம் கேட்பாங்க. இதை தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. HTTP மெத்தட். ஏன்னா இதுக்கு தான் API நம்ம எழுதுறோம். புரியுதா? இப்ப நான் கெட்னு சொன்னேன் அப்படின்னா கிரியேட் ஆகும். கெட்னா சரி ரீட் ஆகும். சரியா? கெட் மீன்ஸ் என்ன பண்ணோம்? ரீட் ஆகும். இப்ப நமக்கு இந்த இடத்துல இங்க நம்ம வெறும் என்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணல. இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணி பண்ணோம்? கமாண்ட் லைன் ரன்னரை யூஸ் பண்ணி அவுட்புட் எல்லாம் இங்க டிஸ்ப்ளே ஆச்சு.
இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்ப நமக்கு கிரியேட்னு கொடுக்குறோம் இல்லையா? அப்ப நம்ம கிரியேட்னு சொல்லும் போது ஜஸ்ட் ஹியர் we have to using post. சரியா? அந்த போஸ்ட் மேப்பிங்கை யூஸ் பண்ணி then you can give that username, password, email, JSON ஃபார்மேட்ல வேல்யூவை கொடுத்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா அங்க போயிட்டு சேவ் ஆகும், கிரியேட் ஆகும். அது கிரியேட் பண்றதுக்கு போஸ்ட் மெத்தட். சரியா? அதே மாதிரி இப்ப நமக்கு சேவ் ஆயிருச்சா? அங்க இருக்க டேட்டா எங்க இருக்க டேட்டா? இங்க இருக்க டேட்டா பேஜ்ல இனிமே நெக்ஸ்ட் வரது இந்த REST API மூலமான இந்த பேஜ்ல கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். கெட் மேப்பிங், கெட் மெத்தட். கெட் மெத்தட கொடுத்து அந்த ஏபிஐ கொடுத்தனா இங்க இருக்க டேட்டா JSON ஃபார்மேட்ல வரும். ஃபர்ஸ்ட் நேம் கோலன் முத்து, லாஸ்ட் நேம் கோலன் குமார், இமெயில் கோலன் test@gmail.com. ஃப்ரண்ட் எண்டே இல்லாம வெறும் ஏபிஐ மட்டும். பேக் எண்ட்ல ஏபிஐல ஒர்க் பண்றது இதுதான் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் இருக்காது உள்ள, சும்மா இப்படி ஏபிஐ மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. தென் லாஸ்ட் இந்த ஃப்ரண்ட் எண்ட் இந்த ஏபிஐ எல்லாத்தையும் மேப் பண்ணணும். மேப் பண்ணாதான் அது ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனா பேஜோட வரும். நம்ம அதையும் பார்ப்போம். நம்ம ஏபிஐயும் ரொம்ப பெருமையா இருக்கா? இதுல என்னங்க பெருமை இருக்கு? ஸ்டார்டே பண்ணிருக்கோம். ஓ அப்படி சொல்றீங்க, ஓரளவு புரியுறதுனால ஓகே ஃபைன். இப்ப புட் மேப்பிங்னா அப்டேட் பண்றதுக்கு. சரியா? புட் அப்படிங்கிறது என்னதுக்கு? அப்டேட் பண்றதுக்கு. டெலீட் அப்படிங்கிறது டெலீட் பண்றதுக்கு. சரியா? இது எதுக்காக? அப்டேட் பண்றதுக்கு. இது எதுக்காக? டெலீட் பண்ண கிரியேட் பண்றது. இதுதான் HTTP-யோட மெத்தட். இதை நம்ம எங்க பார்ப்போம் தெரியுமா? இதுக்கு தான் நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணோம், போஸ்ட்மேன். சொல்லி தரேன் இப்படி இருக்கும். இந்த ஏபிஐ டெஸ்ட் பண்றது எல்லாமே போஸ்ட்மேன்ல டெஸ்ட் பண்ணுவோம். போஸ்ட்மேன் யார் தெரியுமா? நமக்கு தெரிஞ்ச போஸ்ட், நம்ம வீட்டுக்கு ரெகுலரா வர போஸ்ட்மேன் மட்டும்தான் நமக்கு தெரியும். கரெக்டா? இங்க என்னமோ புதுசா நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் படிக்கிறோம். போஸ்ட்மேன், ஜாக்சன், ஜகட்டா, ஜாக்சன், யாரையா அப்படி கண்டுபிடிக்கிறா நேம்? அப்படிதான் இல்லையா? சரி ஓகே. என்னங்க எப்படி லோட் ஆகுது? ஸ்கிரீன் ஷேர்ல இப்ப இதுல தாங்க இருக்கீங்க பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இங்க பாருங்க. கெட், போஸ்ட், புட், டெலீட். தெரியுதா? இதுதான் எதுல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி வராது. இதே மாதிரி போஸ்ட்மேன், கேர்ள் எல்லாம் இருக்கு. ஓகே, இங்க இருக்கு பாத்தீங்களா? இங்க மேல என்னக்குன்னா இதான் என்னது? HTTP. HTTP-ல தானே REST API பாக்குறோம். பிரவுசர்ல போயிட்டு இப்ப நம்ம எழுதுற ஏபிஐ கரெக்டான ஏபிஐ இல்லையான்னு செக் பண்றதுக்கான ஒரு டூல் தான் போஸ்ட்மேன். ஓகேவா? நீங்க போஸ்ட்மேன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லாகின் எல்லாம் பண்ணி வச்சுக்கணும், சைன் இன் எல்லாம் பண்ணி வச்சுக்கணும். போஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். இப்ப போஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல இந்த URL கொடுத்துட்டு இந்த பாடிக்குள்ள என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? இந்த ரா டேட்டாக்குள்ள JSON ஃபார்மேட் கொடுத்துட்டு இப்படி நம்ம டேட்டாவை என்டர் பண்ணுவோம். JSON ஃபார்மேட்னா இதானே? இப்ப ஃபர்ஸ்ட் நேம்ல என்ன கொடுப்போம்? ஃபர்ஸ்ட் நேம் கோலன் லைக் முத்து அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோம். புரியுதா? லாஸ்ட் நேம் கோலன் குமார் இப்படி கொடுத்து 80/ இப்ப நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு ஏபிஐ நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த ஏபிஐக்குள்ள இந்த டேட்டாவை நான் கொடுத்துட்டு சென்ட் பண்ணேன்னா இது என்ன பண்ணிருக்கோம்னா போஸ்ட் மேப்பிங்லயா கிரியேட் ஆயிருக்கும். நீங்க வந்துட்டு ஆமா the new entity தான். கரெக்ட். ஸ்பிரிங் போர்ட்ல தான் பண்றோம். இது ஸ்பிரிங் போர்ட்ல நம்ம பண்ற கோட். சரி ஓகே, இப்ப நான் விடுங்களேன். இப்ப நான் டெமோவே காட்டு போறேன். இப்ப நான் இதுக்கு புதுசாவே ஒன்று எழுதிக்கிறேன், விட்டுருங்க. சரியா? நீ பாருங்க, நான் இப்ப என்ன சொல்றேன்னா இந்த HTTP இருக்கா, இந்த மெத்தட் காட்டுறேன், அதை பாத்துக்கோங்க. கெட், போஸ்ட், புட், டெலீட். கிரியேட் பண்றதுக்கு போஸ்ட், ரீட் பண்றதுக்கு கேட்டு, அப்டேட் பண்றதுக்கு போட்டு, டெலீட் பண்றதுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? சரி, இப்போ இந்த இடத்துல சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியணும்னு நினைக்கிறேன்.
என்ன tutorial கிடைச்சது? Spring Initializer. சரி, இப்ப com dot varanium dot ஓகே, இங்க என்ன வச்சுக்கலாம், REST API டெமோன்னு வச்சுக்கலாமா? இப்படி ஒரு பேரை நான் போட்டுக்கிறேன். என்ன டிபெண்டன்சி கண்டிப்பா வேணும்? கண்டிப்பா வெப் வேணும். என்ன இது இருந்தாதான் இது பண்ண முடியும். சரியா? இப்ப நான் ரெஸ்ட் மட்டும் காட்டுறதுக்காக இப்ப நான் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், ஜெனரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ இப்போ நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லையா? டவுன்லோட் ஆயிடுச்சா? சோ நம்மளோட டவுன்லோட்ஸ்ல இப்போ இது இருக்கு. இது அப்படி என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கோங்க. தென் எவ்வளவு ஓபன் பண்ணிருக்கேன் பாருங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக. என்னெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்களேன். எங்க பண்ண மாட்டாங்க, எல்லா கிளாஸ்லயும் அதே தான், அதே ஃபார்மேட், அதே இதுதான். சரி ஓகே, இப்போ நம்ம REST API டெமோன்னு சொன்னோம் இல்லையா? சரி, அதுக்கு முன்னாடி இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை ஓபன் பண்ணிக்கலாம் இல்லையா? போஸ்ட் கொடுத்துட்டு ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம படிக்க போறது எல்லாமே REST API. அதனால நான் பேக்கேஜ் ரெஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, லைக் ஒரு கிளாஸ் வச்சுக்கலாமா? கண்ட்ரோலர் கிளாஸ், டெமோ ரெஸ்ட் கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் தான் கண்ட்ரோலர்னால ரெஸ்ட் பேக்கேஜ் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். புரியுதா? ஓகே, இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர், கரெக்ட்? ஏன் இதுல ரெஸ்ட் கண்ட்ரோலர் கொடுக்குறோம் பேர் இப்ப தெரியுதா? இப்போ இந்த இடத்துல ஏன் ரெஸ்ட் கண்ட்ரோலர் கொடுக்குறோம்? இப்போ நம்ம படிச்ச டேர்ம் ரெஸ்ட் தான், ரெஸ்ட் தானே படிக்கிறோம். இது என்னது? ஏன் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அனோடேஷன் என்ன பண்ணோம்? எதுல கம்யூனிகேட் பண்றோம்? பிரவுசர்ல தானே. பிரவுசர்னால என்ன பண்ணோம்? HTTP மெத்தட். HTTP மெத்தட்னால என்னது? ஏன் இந்த இடத்துல இப்ப கெட் மேப்பிங் சொல்றேன்னு தெரியுதா? அந்த கெட் மெத்தட் இதான் என்னது? கெட் மெத்தட். புரியுதா? இப்போ ஹலோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? இதான் அந்த மேப்பிங், இதான் அந்த API கிரியேட் பண்றது, கரெக்டா? அதாவது ரீட் பண்றதுக்கு. இங்க இப்போ நம்ம ரிட்டர்ன் ஹலோ அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். அப்ப நான் இந்த API கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரணும்? எஸ். இது எதுல நடக்கிறது? HTTP ரெஸ்ட். அதனாலதான் ரெஸ்ட் கண்ட்ரோலர். அப்ப அந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் மென்ஷன் பண்றது அந்த கிளாஸ் வந்துட்டு நமக்கு ரெஸ்ட் கண்ட்ரோலர் கிளாஸ் ஆக்ட் ஆகும். அப்ப ரெஸ்ட் கண்ட்ரோலரால HTTP கூட கம்யூனிகேட் பண்ணும். அப்ப HTTP-னால இது கெட் மெத்தடா இருக்கலாம், போஸ்ட் மெத்தடா இருக்கலாம், புட் மெத்தடா இருக்கலாம், டெலிட் மெத்தடா இருக்கலாம், அது என்ன மெத்தடா வேணாலும் இருக்கலாம். புரியுதா? இப்ப நம்ம இதை ரன் பண்ணோமா? இப்ப இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பிரவுசர்ல என்னங்க சொல்லி ரன் பண்ணுவோம்? localhost 8080/hello இப்படி கொடுத்தா ஹலோன்னு வந்துச்சா? இப்ப இங்க பாருங்க, இதே கண்டென்ட் அப்படி நம்ம என்ன பண்றோம்? போஸ்ட்மேன் இருக்கு பாத்தீங்களா? என்ன மெத்தடு? கெட் மெத்தட். கெட் மெத்தட கொடுத்துட்டு இங்க பாத்தீங்களா, http:/localhost 8080 hello அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க இருக்க டேட்டா இங்க ஹலோன்னு வரும். இங்க பாத்தீங்கன்னா இது என்னது? 200% ஓகேனா சக்சஸ். இதான் ஸ்டேட்டஸ் கோட். 200 ஓகே, 200 ஓகே அப்படின்னா சக்சஸ். ரெக்வெஸ்ட் சக்சஸ். இங்க பாத்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் என்னவா? சக்சஸ்ஃபுல்லா the server has respond as request. அப்ப சர்வர் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாரு ப்ராப்பர். நமக்கு என்ன தேவையோ, இப்ப நான் கெட் மேப்பிங்ல வந்துட்டு இப்படி கொடுத்தேன். இப்ப நான் போஸ்ட் மேப்பிங்ல போயிட்டு இப்படி கொடுத்தேன்னா
எனக்கு அதை அக்செப்ட் பண்ணாது. 405 மெத்தட் நாட் த ஸ்டேட்டஸ் கோடு. அப்ப இந்த ஸ்டேட்டஸ் கோடுங்கிறது இந்த கிளையண்ட் டு சர்வர் நான் வந்துட்டு என்ன பண்றேன், ஜஸ்ட் என்னுடைய ஏபிஐ வச்சு நான் வந்துட்டு ஒர்க் பண்ணும் போது அது ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் கோட சர்வர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரியா, புரியுதா? அப்ப போஸ்ட் மேப்பிங்னா நம்ம என்ன பண்ணணும், போஸ்ட் மேப்பிங்கான லாஜிக் நம்ம எழுதல. போஸ்ட் மேப்பிங்ல உள்ள என்ன கொடுப்போம் தெரியுமா, இந்த பாடிக்குள்ள வந்துட்டு போஸ்ட் மேப்பிங்னால கிரியேட் பண்ணும். அப்ப கிரியேட் பண்ணதுனா நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் வச்சிருக்கேன்னா அது நம்ம என்டிட்டியை கிரியேட் பண்ணி அந்த என்டிட்டி மூலமா தான் வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணோம். அதான் நம்ம டீடைலா படிப்போம். புரியுதா? அப்ப அதுக்குள்ள இந்த ஜேசன் ஃபார்மேட்ல டேட்டா கொடுத்துட்டு சென்ட் பண்ணீங்கன்னா சென்ட் ஆகும். அதே மாதிரி இதே ஏபிஐ வச்சுட்டு இப்ப இந்த மேப்பிங்க இந்த மெத்தடை செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணும் ஐடியை வச்சு. இப்ப டெலிட் பண்றீங்கனாலும் இதை டெலிட்டை யூஸ் பண்ணிட்டு இந்த ஏபிஐ நம்ம எழுதி சென்ட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகும். டேட்டா பேஸ்ல டெலிட் ஆகணும் ஆயிடும். கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. டெவலப்பர் என்ன பண்ணுவாருன்னா டெஸ்ட் பண்ணுவார் அவர் ஏபிஐ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. கண்டிப்பா அவங்களுடைய வேலை அது இல்ல. இப்போ கோடிங்ல இப்ப இது டெஸ்ட் பண்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஹலோ குடுக்குறாங்க, சென்ட் பண்றாங்க, இந்த இடத்துல அவருக்கு இப்படி எரர் அடிக்குது. இப்ப இந்த எரர் அவர் எப்படி சால்வ் பண்ண அவருக்கு தெரியாது, தெரியலன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுவாருன்னா ரைஸ் பண்ணுவாரு டெவலப்பருக்கு, நீங்க கிரியேட் பண்ண ஏபிஐல ஒரு பக் இருக்கு, இதை நீங்க சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதான் டிக்கெட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கோட்ல எவ்வளவு பக் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தான் அகைன் டெவலப்பருக்கு தான் வரும். அசி டெவலப்பரை நம்ம என்ன பண்ணோம்னா 405 மெத்தட் அப்ப நம்ம இந்த இடத்துல கெட் தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணி அனுப்பணும் உங்களுக்கு. இப்படிதான் ரியல் டைம் ஒர்க் இது இருக்கும். புரியுதா? இதை தாண்டி பெருசா இதே ஒர்க் தான், இதை தாண்டி வேற எதுவுமே இருக்காது. இப்படிதான் கிரியேட் பண்ணுவீங்க. என்ன இங்க நமக்கு ஒரு சின்ன ஃபைல் இருக்குன்னா ஒரு 5 அங்க என்ன பண்ணோம் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய ஏபிஎஸ் எழுதிருப்பாங்க கனெக்டடா இருக்கும். இதா சரி ஓகே. இன்னைக்கு இதுவரை போதுமா? ஓகே போதுமா? சரி ரிமைனிங் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பண்ணி பாருங்க, பேசிக்கா இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. போஸ்ட் மேன் என்ன பண்ணி பாருங்க, டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா? நீங்க டவுன்லோடும் பண்ணலாம், இல்ல டைரக்டா என்ன பண்ணலாம், ப்ரௌசர்ல போயிட்டு போஸ்ட் மேன் கொடுத்துட்டு சைன் இன் பண்ணணும். நம்ம டேட்டா ஓகே கொடுத்துட்டு சைன் இன் பண்ணீங்கன்னா நமக்கு இப்படி வரும். புரியுதா? ஓகே சோ ஓகே गाइस, thank you so much. ரிமைனிங் நாளைக்கு பார்க்கலாம். Thank you sir. Yeah, bye.